இப்போ டைம் வந்து 6 o'clock ஆகுது. 2 நாளுக்கு மேலே கேரளாவில் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி நியூஸில் அறிவிச்சிருந்தாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்க அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக போகும்போது அம்மா கால் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருங்க வரும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சரின்ட்டு கொள்ளலப்பம் பக்காவடை எல்லாமே வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போனதுமே கட்டஞ்சாயா போட்டு கொடுத்தாங்க. ஏதோ ஒரு ஆர்வத்தில் சீனி போட மறந்துருப்பாங்க போல். அடுத்து நான் சீனியெல்லாம் எடுத்து போட்டு ஆற்றி குடிச்சிட்டு இருந்தேன். அப்படியே அம்மாட்ட இந்த சில் கிளைமேட்டுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னதுமே அம்மா சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் மசாலா போட்டு எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் சூப்பராக. ½ hour அப்படியே வச்சுருந்தேன்னா சிக்கன் நல்லா ஊறினதுமே எடுத்து நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பேனில் போட்டு. சிம்மில் வச்சு பொறுமையாக குக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா நான் நிறைய தடவை குக் பண்ணும்போது இந்த லெக் பீஸ் மட்டும் உள்ளே வந்துட்டு சரியாக வேகாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ சாப்பிடவே தோணாது. சரின்ட்டு பொறுமையாக ½ hour ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பொறுமையாக தான் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு ½ hour கழிச்சு எல்லாமே சூப்பராக குக் ஆகி வந்துருச்சு. அப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானுமே சாப்பிட்டேன். இந்த ஜில் கிளைமேட்டுக்கு சூடாக டேஸ்டியாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சூப்பராகவே. அம்மாவுமே சாப்பிட்டு பார்த்துட்டு மசாலா எல்லாமே சூப்பராக இறங்கியிருக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.